அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வெற்றி தரும் நவமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ராமர் அவதரித்த தினத்தையே ராம நவமியாக கொண்டாடுகிறோம். அந்த அளவு சிறப்பு வாய்ந்தது இந்த நவமி. நவராத்திரியின் ஒரு பகுதியாக ராம நவமி கொண்டாடப்படுகிறது. பொதுவாக தெய்வங்கள் அல்லது புண்ணிய புருஷர்களின் அவதார தினங்களை ஜெயந்தி என்றுதான் குறிப்பிடுவது வழக்கம். ஆனால் ராமர் அவதரித்த தினத்தை மட்டும் அனைவருக்கும் நல்ல காரியங்களை செய்ய தயங்கி ஒதுக்கும் திதியாக நவமிக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் ராம நவமி என்றே குறிப்பிட்டு கொண்டாடுகிறோம். அதே போலத்தான் கிருஷ்ண ஜெயந்தியும் ஜென்மாஷ்டமி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறோம். ராம அவதாரமே பலரின் சாபம் தீர்க்க உண்டானதாகும். சபரி அகிலை உள்ளிட்ட பலருக்கும் சாப விமோச்சனம் தந்தது இந்த ராமபிரான் தான். அதனால் தான் பாவங்களை போக்கக்கூடிய ராம மந்திரம் என சொல்லப்படுகிறது. ராம ராம என சொல்லி கொண்டிருந்தாலேயே அனைத்து விதமான பாவங்களும் துன்பங்களும் நீங்கிவிடும் என்பார்கள். அதனால் தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ராம ஜெயம் எழுதும்படி முன்னோர்கள் அறிவுறுத்தி வழங்குவார்கள். இதனை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். மகாவிஷ்ணு பல அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் அவற்றில் பெரிதும் போற்றப்படும் அவதாரமாக இருப்பது ராம அவதாரம்தான். பூமியில் பிறப்பெடுத்து இறுதி வரை நீதி நெறி தவறாமல் ஒழுக்கம் மிகுந்த மனிதனாக வாழ்ந்து காட்டியவர் என்ற வகையில் ராமர் பெரும் சிறப்பை பெற்றவராக இருக்கிறார். சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்ற ராவணன் தேவர்களையும் முனிவர்களையும் மனிதர்களையும் கொடுமைப்படுத்தி வந்தான். அவனை அழிப்பதற்காக அயோத்தியை ஆண்டு வந்த தசரத மன்னனுக்கு மகனாக பிறந்தார் ராமர். உரிய நேரம் வந்தபோது ராவணனையும் அவனது சகோதரர் கூட்டத்தையும் அழித்தார். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் ராமர். ராவணனை அழிப்பதற்காக மண்ணில் தோன்றினாலும் மனித குலத்திற்கு ஒழுக்கம் மற்றும் தர்மத்தை கற்றுக் கொடுத்த ராமபிரான் அவதரித்த தினம் ராம நவமி என்று கூறப்படுகிறது. இந்த நவமி நாளாகவும் இருக்கிறது. பொதுவாக அஷ்டமி நவமி தினங்களில் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். இதனால் கவலையுற்ற அஷ்டமி நவமி ஆகிய இரு திதிகளும் மகாவிஷ்ணுவிடம் சென்று தங்களுக்கு ஏற்பட்டுள்ள குறையை கூறின. அப்போது விஷ்ணு பகவான் உங்களையும் மக்கள் அனைவரும் போற்றி துதிக்கும் நாள் வரும் என்று உறுதியளித்தார். அதன்படியே வாசுதேவர் தேவி ஆகியோருக்கு மகனாக அஷ்டமி திதியில் கிருஷ்ணன் அவதாரம் எடுத்தார். அன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. நவமி திதியில் தசரதர் கோசலைக்கு தம்பதியாக மகனாக பிறந்தார் ராமபிரான். அன்றைய தினம் ராம நவமியாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினங்களில் ராம நவமியும் போற்றப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் நவமி திதியில் குறிப்பாக அனைத்து விதமான தெய்வ சக்திக்கு நல்லது ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் நீங்கள் இந்த நவமி நாட்களில் முக்கியமாக அதிகாலையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டில் ராமர் பட்டாபிஷேகம் படம் இருந்தால் அதை பூஜைக்கு வைத்து கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் அனுமன் படத்தை பூஜைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ராமரின் படத்திற்கு துளசி இலைகளால் அலங்காரம் செய்து வாசனை மிகுந்த பூக்களை சூட்டி பூஜைக்கு தயார் செய்ய வைக்கும். பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு ராமருக்கு பிடித்த பால் பாயாசம் மற்றும் பானகத்தை நைவேத்தியமாக வைக்க வேண்டும். பூஜை அறையில் அமர்ந்து ஸ்ரீ ராம ஜெய மந்திரத்தை இந்த நவமி நாட்களில் 108 முறை உச்சரிக்க வேண்டும். 3 முறை உச்சரித்தாலும் தவறில்லை. வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். பூஜை முடிந்த பின்னர் ஸ்ரீ ராம பூஜைக்கு வைக்கப்பட்டுள்ள சந்தனம் குங்குமத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுங்கள். அதே போல பூஜைக்கு பயன்படுத்திய பிரசாதங்கள் மற்றும் பதார்த்தங்களை அனைவருக்கும் அளித்திடுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். காலையில் உணவு ஏதும் சாப்பிடாமல் நவமி விரதம் இருந்து ஸ்ரீ ராமபிரானை வணங்கி வழிபடுவதற்கு ஆஞ்சநேயரின் அருட்பார்வை கிட்டும். அதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். ஸ்ரீ ராம ஜெயம் என்ற எழுத்தை 108 முறை 1008 முறை எழுத தொடங்கலாம். ஸ்ரீ ராமர் என்ற நாமத்தை 3 முறை அடுத்தவாறு உச்சரிக்க வேண்டும். இந்த பேராற்றல் வாய்ந்த மந்திரத்தால் ஆணவம் அழியும், மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் விளையும். ஸ்ரீ ராமநாமம் ஜெபிப்பது, ராமநாமத்தை பிறர் சொல்ல கேட்பது, ஸ்ரீ ராமபிரானுடைய திருநாமத்தை எழுதுவது மிகுந்த புண்ணியத்தை கொடுக்கும்.
ராமாயணம் படிக்க இயலாதவர்கள் ஸ்ரீ ராம ராம என்று சொன்னாலேயே ராமாயணம் படித்த புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நவமி நாட்கள் முக்கியமாக விஷ்ணு பெருமான் ஆலயத்திற்கு சென்று உங்களுடைய குறைகளை கூறி நீங்கள் பகவான் விஷ்ணு பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு அனைத்து விதமான செயல்களும் வெற்றியடைந்து மிகுந்த செல்வந்தனாக மாற வாய்ப்பு உள்ளது என பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் மற்ற எந்த ஒரு நல்ல காரியம் செய்யாமல் முழுக்க முழுக்க இறைவன் சிந்தனையிலே இருக்க வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளி உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.